குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். என்னுடைய அன்பு கலந்த காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்றைக்கு சென்னை சதன் ரயில்வே மூலமாக, ஏன்னா பல்வேறு மக்களினுடைய கோரிக்கை, பல இடங்களில் ரயில் ஆனது நின்று செல்ல வேண்டும் என்பது. ஆனால் நேற்றைக்கு கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுக்குள்ளே 38 ரயில்வே ஸ்டேஷனில் ரயில்கள் நின்று செல்வதற்காக நம்முடைய மாண்புமிகு ரயில்வே துறை அமைச்சர் மரியாதைக்குரிய திரு அஸ்வின் வைஷ்ணவ்ஜி அவர்கள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். 18ஆம் தேதி நாளையிலிருந்து இது நடைமுறைக்கு வர இருக்கிறது. குறிப்பாக சென்னை சென்ட்ரலிருந்து பெங்களூருக்கு செல்கிற ரயில், ஆம்பூரில் 2 ரயில்கள், குடியாத்தம் வாணியம்பாடியில் ஒரு ரயில், அதே போல் வாலஜா ரோடு, இது மாதிரி தமிழ்நாடு முழுவதுமே கிட்டத்தட்ட 38 ரயில், அது நான் அப்புறமா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுத்துட்றேன். 38 ரயில் நிலையங்களுக்கு மக்களினுடைய கோரிக்கை, அந்த கோரிக்கையை ஏற்று 38 ரயில் நிலையங்களில் சில ரயில்கள் நின்று செல்கிற அளவுக்கு அந்த உத்தரவானது நமக்கு வந்திருக்கிறது. 38 ரயில்னால் கிட்டத்தட்ட பாண்டிச்சேரி ரயில் நிலையங்கள், 38 ரயில் நிலையங்களில் நின்று போகிறோம். வெவ்வேறு ரூட்டில் அந்த டீட்டெயில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். எல்லோரும் அப்புறமா எல்லோரும் கொடுத்துருங்க. எக்ஸ்பிரஸ்ஸு, லோக்கலு எல்லாமே கலந்து. ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் நான் பல ஊர்களுக்கு போகும்போது அந்தந்த ஊர் மக்கள் கோரிக்கை, அதனால் ரயில்வே மினிஸ்டர் அந்த கோரிக்கை எடுத்து சென்று இப்போ 38 ரயில்கள் வேறு ரயில் ஸ்டேஷனில் நின்று போகிறதுக்கான உத்தரவை நம்ம கொடுத்துருக்கிறார். உங்களுக்கு எல்லாம் தெரியும், இந்த நிதியாண்டில் மட்டுமே ரயில்வே நிதி கிட்டத்தட்ட 6626 கோடி தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இது 2009லேருந்து 2014 யூபி அரசாங்கம், திமுக காங்கிரஸ் கூட்டணி அரசாங்கத்தில் ரயில்வேக்கு ஒதுக்கப்பட்ட நிதி, நான் சொல்கிறது அந்த 5 ஆண்டுகளுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி வெறும் 879 கோடி ரூபா தமிழ்நாட்டுக்கு, 879 கோடி ரூபாய். ஆனால் நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இந்த ஆண்டுக்கு மட்டுமே ஒதுக்கி இருக்கிறது கிட்டத்தட்ட 6626 கோடி ரூபாய். போன வருடமும் 6000 கோடி ரூபாய்க்கான நிதி ஒதுக்கப்பட்டது. இது ரயில்வே நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். ரயில்வேனுடைய தரம், ரயில் நிலையங்களினுடைய தரம், கிட்டத்தட்ட 77 ரயில் நிலையங்களில் அமிர்த் பாரத் திட்டத்தின் கீழே ரயில் நிலையங்களை மேம்படுத்திக்கிட்டு கொண்டிருக்கிறோம். நம்ம சென்னை எக்மோர் ரயில் நிலையம் மட்டுமே 800 கோடி ரூபாய் செலவில் ஒரு பிரம்மாண்டமான சர்வதேச தரத்தில் ஒரு விமான நிலையத்திற்கு இணையான ரயில் நிலையமானது பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதே போல் கிட்டத்தட்ட 2587 கிலோமீட்டர் நீளத்திற்கு 33,467 கோடி ரூபாயில் ரயில் பாதைகள் அமைக்கும் பணி நம்மளுடைய தமிழ்நாட்டில் மட்டும், நான் சொல்கிறது இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டுமே இந்த பணியானது நடந்து கொண்டிருக்கிறது. 9 இரட்டை வழி பாதைக்கான வேலைகளும் அதில் சேர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இது ரயிலில் வரலாற்றில் முதல் முறையாக இந்தளவுக்கு ரயில்வேயில் அதிகமான வேலைகள் நடப்பது நம்மளுடைய தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருப்பது என்பது உங்களிடத்தில் இன்றைக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக தான் இந்த ப்ரெஸ் மீட். இன்றைக்கி வந்தே பாரத் ரயில்கள் பார்க்குறோம். சென்னையிலிருந்து பெங்களூர், சென்னையிலிருந்து கோயம்புத்தூர், சென்னையிலிருந்து நாகர்கோவில், சென்னையிலிருந்து திருநெல்வேலி, அதே போல் சென்னையிலிருந்து திருப்பதி வழியாக விஜயவாடா, அதே மாதிரி பெங்களூர்லேருந்து மதுரைக்கு, இப்படி வந்தே பாரத் ரயில்கள் இன்றைக்கு அதிகமான இந்திய தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்டது. இது என்னென்னா, இதனுடைய சிறப்பு இந்தியா தொழில்நுட்பத்தில் தயாரிப்பு. நம்ம இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, நம்ம சென்னை ஐசிஎஃப்பில் தயாரிக்கப்படுகின்ற ரயில் பெட்டிகள் இன்றைக்கி இந்தியா முழுவதும் இந்த ரயில் பெட்டிகள் சப்ளை செய்யப்படுகிறது. ரயில் பயணம்
அனைவருக்கும் ஒரு எளிமையான பயணமாக, மக்களுக்கு பாதுகாப்பான பயணமாக இந்த ரயில் பயணம் இருப்பதற்காக நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களும் மரியாதைக்குரிய ரயில்வே துறை அமைச்சர் திரு அஸ்வின் வைஷ்ணவ்ஜி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். ஏன்னா கிட்டத்தட்ட 38 ரயில் நிலையங்களுக்கு இந்த ஸ்டாப் ஒரே நேரத்தில் நமக்கு கொடுத்துருக்கிறார். பல்வேறு நேரத்தில் நான் கோரிக்கை வச்ச கோரிக்கை ஒரே நேரத்தில் நமக்கு அந்த ஆர்டரை போட்டிருக்காங்க. அவர்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் சார்பாக என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இல்லை, இது வந்து நான் இப்போ சொன்னது நான் வைத்த கோரிக்கைகள், அவர்களிடத்துல பல்வேறு நேரங்களில் வச்ச கோரிக்கைகள். அது ஒரே நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 12-13 மாவட்டங்கள் இதில் பயன்படும். குறிப்பாக ஆம்பூர், சேலம், இருக்கூர், சிங்காநல்லூர், கோயம்புத்தூர், அதேபோல் மேலப்பாளையம் திருநெல்வேலி, ஆரன்வாய்மொழி கன்னியாகுமரி, நாங்குநேரி திருநெல்வேலி, கொடைரோடு திண்டுக்கல், சென்னையில் கொளத்தூர், செங்கோட்டை தென்காசி மாவட்டம், வாடிப்பட்டி மதுரை மாவட்டம், ஆரணி திருவண்ணாமலை அந்த சைடு, பாபநாசம், திருச்சிராப்பள்ளி, இப்படி கிட்டத்தட்ட ஒரு 10-12 மாவட்டங்கள் இதில் பயன்படுது. வேறு நீங்கள் ஆனால் நான் டீட்டெயில் இருக்குன்னா நான் உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன், நீங்கள் எல்லாருமே ஷேர் பண்ணிக்கோங்க. ஆமாம், அதனால தான் சொல்ல பல மக்களினுடைய கோரிக்கையை ரயில்வே அமைச்சர்கிட்ட எடுத்து சொல்லி அவங்க ரயில்வே அமைச்சர் அவர்கள் நமக்கு ஒரே நேரத்தில் இதுக்கெல்லாம் ஆர்டர். ஏன்னா இது வந்து ஒரு 6 மாதம் இருந்தது. நான் மக்கள் கோரிக்கை இருந்தோம், என்னோட கவனத்துக்கு வந்து ஒரு 6 மாதத்தில் எல்லாத்தையும் நாம் ரயில்வே அமைச்சர்கிட்ட சொல்லி எல்லாத்துலேயுமே இது நம்ம உடனடியாக பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே பாருங்கள், நான் எவ்வளோ நிதி நான் அதுதான் சொன்னேன். அதுக்காக தான் நான் எடுத்த உடனே சொன்னேன் 2019 2009 2014 5 வருஷத்துக்கு வெறும் 879 கோடி ரூபாய் நிதி மட்டும்தான் யூபி அரசாங்கம்னா காங்கிரஸும் திராவிட முன்னேற்ற கழகமும் ஆட்சியில் இருந்தப்போ தமிழ்நாட்டினுடைய ரயில்வேக்கு 5 ஆண்டுகளுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி. ஆனால் நாம் இந்த ஆண்டுக்கு மட்டுமே நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இந்த ஆண்டுக்கு மட்டுமே 6626 கோடி ரூபாய் ரயில்வே திட்டங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கப்பட்டு, இதை தவிர்த்து மொத்தமாக ஒரு 33,467 கோடி ரூபாய்க்கு ஏற்கனவே பணிகள் நடந்து கொண்டு இருக்கிறது. அது இல்லாமல் 2948 கோடி ரூபாய்க்கு ரயில் நிலையங்கள், இதிலே ரயில் நிலையங்களினுடைய மேம்பாட்டிற்காக, அதாவது பார்க்குறீங்க சென்னை எக்மோர் ரயில் நிலையத்தை நம்ம பார்க்க போகிறோம், ஒரு 3 மாதத்தில் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட 800 கோடி ரூபாய் செலவில் வேலை நடந்து கொண்டிருக்குது. மதுரை விமான ரயில் நிலையம் சீரமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் ராமேஸ்வரம் ரயில் நிலையம், கன்னியாகுமரி ரயில் நிலையம், சேலம் ரயில் நிலையம், காட்பாடி ரயில் நிலையம், இது எல்லாமே இந்த அமிர்த் பாரத் திட்டத்தின் கீழே பெரிய அளவில், நான் சொன்னது 100 கோடி 200 கோடி ரூபாய்க்கு மேலே நிதியில் இந்த ரயில் நிலையங்கள். அதே போல் நீங்கள் பார்க்குறீங்க சென்னை விமான நிலைய விரிவாக்கத்திற்கு ஒப்புதல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் சென்னை பசுமை விமான நிலையத்திற்கு கோயம்புத்தூர் விமான நிலையம் 600 ஏக்கர் லேண்டை இப்போ தான் கொடுத்துருக்கிறார்கள். அதற்கான பணிகளும் தொடங்க இருக்கிறது. திருச்சிராப்பள்ளி விமான நிலையம், தூத்துக்குடி விமான நிலையம், மதுரை விமான நிலையம் விரிவாக்கம், இதெல்லாமே நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் உடனடியாக அப்ரூவல் கொடுத்து அந்த பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. சென்னையை பொறுத்தளவுக்கு கூட நீங்கள் சென்னை மெட்ரோக்கான இருக்கட்டும், அதே மாதிரி மதுரவாயில் டு சென்னை போர்ட்டு போக இந்த இரட்டை பாதை, அதற்கான ஒப்புதல் கொடுத்து பணிகளும் நடந்து கொண்டிருக்கிறது. சென்னை தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய வந்த பிறகு இந்த 2014 இந்த 11 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி ரூபாய் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக 10 லட்சம் கோடி ரூபாய் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக நம்மளுடைய பல்வேறு திட்டங்களுக்கு, அது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், தேசிய ஹைவேக்கள், விமான நிலையங்கள், போர்ட்டு, லாஜிஸ்டிக் மேம்பாடு, அதே போல் சமூக திட்டங்கள், ஜல் ஜீவன் மிஷன், இது எல்லாம் இப்படி சேர்த்துனா 10 லட்சம் கோடி ரூபாய்க்கான திட்டங்கள் தமிழ்நாட்டிற்கு நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் கொடுத்திருக்கிறார்.
செல்லக்கூடிய பெண்களோட பாதுகாப்பு வந்து கேள்விக்குறியா இருக்குது. சிசிடிவிலாம் முறையாக இயங்கலை அப்படின்னு ரயில் இயங்கலை. மேலும் இந்த புறநகர் மின்சார ரயிலில் வந்து திருநங்கைகளோட அட்டகாசம் அதிகமாக இருக்குது, ரவுடிஸ் அதிகமாக இருக்குது. பயணிகள் வந்து அச்சுறுத்தும் வகையில் வந்து அவங்கள்ட்ட வந்து யாசனை இருக்கிறாங்க அப்படின்னாங்க. அதை எந்த அளவுக்கு கவனத்துக்கு எடுத்துக்கொள்ளும்? இது நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, இது வந்து ரயில்வே காவல்துறையினருடைய வேலை, சட்டம் ஒழுங்கு அவர்கள் பார்க்க வேண்டியது. நிச்சயமாக நம்ம அதை அவங்கள்ட்ட கவனத்துக்கு எடுத்துச்சுன்னா அதையும், ஏன்னா ரயில் பயணிகளுடைய பாதுகாப்பை நாம் அவசியம் அவர்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்யப்படும். சார், தென்னக ரயில்வே இளநிலை பொறியாளர் பதவி உயர்வு தேர்வில் மாநில மொழி உள்ளிட்ட 3 மொழிகளில் கேள்வித்தாள் தரப்படலை. தமிழில் கேள்வித்தாள் இல்லைன்னு வெங்கடேசன் நேற்று அஸ்வினி வைஷ்ணவுக்கு லெட்டர் எழுதியிருக்காரு. தமிழ் தொடர்ச்சியாக புறக்கணிக்கப்படுது ரயில்வே துறை. ஆனால் ஒரு தவறான ஒரு தகவல்கள், அதாவது நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் வந்த பிறகு தான் ரயில்வே துறை மட்டுமல்ல, உள்துறையின் கீழே இருக்கின்ற பேராமிலிட்ரி சிஆர்பிஎஃப், சிஐஎஸ்எஃப் போன்ற துறைகளில் கூட அந்த தமிழ் மொழியான நம்மளுடைய தமிழ் மொழியானது இன்க்ளூட் செய்யப்பட்டிருக்கிறது. யூபிஎஸ்சியில் தமிழ் மொழியானது இன்க்ளூட் செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி தமிழ் மொழிக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்மளுடைய ஆட்சியில் தான் நம்ம கொடுத்துருக்கிறோம். ரயில்வேல ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிறது தான் நம்ம தமிழ் மொழி நடைமுறைப்படுத்தி கொண்டு இருக்கணும். மாண்புமிகு மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய திரு அமித்ஷாஜி அவர்கள் வருகிற 22ஆம் தேதி அன்றைக்கு 5 பாராளுமன்ற தொகுதிகளினுடைய பூத் கமிட்டி மாநாடு திருநெல்வேலியில் எங்களுடைய மாண்புமிகு மாநில தலைவர் மரியாதைக்குரிய திரு நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய தலைமையில் திருநெல்வேலியில் நடைபெற இருக்கிறது. இதில் கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, விருதுநகர் பாராளுமன்றத்தை சார்ந்த எங்களுடைய பூத் கமிட்டி உறுப்பினர்களினுடைய பெரிய அளவிலான மாநாடு, முதல் மாநாடு. அது அடுத்து இன்னும் நம்ம தமிழ்நாடு முழுவதும் நடைபெற இருக்கிறது. இது முதல் மாநாடு. மாண்புமிகு மரியாதைக்குரிய திரு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாஜி அவர்கள் கலந்து கொண்டுகிறார். அவங்களுக்கு அஃபீஷியலாக தயாராகும் போது சொல்லுவாங்கண்ணா. தேர்தல் நெருங்குவதால் இடி ரெய்டை வந்து தமிழக அமைச்சர்கள் மீது ஏவி விடுறாங்கன்னு சொல்லி கனிமொழி எப்படி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இடிக்கும் மோடிக்கும் நாங்கள் பயப்பட மாட்டோம் சொல்லி ஆர்எஸ் பாரதி ஒரு விமர்சனத்தை முன் வைக்கிறாங்க. நான் இடி பொறுத்தளவுக்கு நான் பல்வேறு நேரங்களில், நீங்களே இது சுமரமாக கேள்வி கேட்டிருக்கீங்க, பல்வேறு நேரங்களில் நான் சொல்லியிருக்கேன். அது ஒரு சுதந்திரமான இண்டிபெண்டன்ட் அமைப்பு. அவர்களுக்கு கிடைக்கிற இன்புட், அவர்கள் கிடைக்கிற அந்த தகவல்களின் அடிப்படையில் ரெய்டுகள் நடத்தப்படுகிறது. அதனுடைய அவர்கள் ஒரு தனிப்பட்ட சுதந்திரமான அமைப்பு. அவர்களுக்கான பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர் இன்றைக்கி பேசுவதற்கு ஒன்றுமில்லை. எங்களுடைய கூட்டணி ஒரு வளமான கூட்டணியாக இன்றைக்கு மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற ஒரு மாபெரும் இயக்கத்தை எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய சார்பில் மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி அண்ணன் அவர்கள் ஒரு மிகப்பெரிய யாத்திரை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த யாத்திரையில் மக்களினுடைய பேராதரவு பெரிய அளவில் கொண்டு இருக்கிறது. எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகளும் எல்லா இடத்துலையும் நாங்கள் கலந்து கொண்டு இருக்கின்றோம். அதே மாதிரி தொடக்கத்தில் எங்களுடைய மாநில தலைவர் அவர்களும் நானும் கலந்து கொண்டு இந்த யாத்திரையில் தொடக்க நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு எங்கெங்கே எங்களுடைய தலைவர்கள் இருக்கிறார்களோ அவர்கள் அந்தந்த பகுதியில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திக்கொண்ட யாத்திரை, தமிழகத்தில் ஒரு எழுச்சியை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற யாத்திரை. அதை பார்த்து இன்றைக்கு பயந்து கொண்டு திரு ஸ்டாலின் அவர்கள் உளறிக்கொண்டிருக்கிறார்கள்.